வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ரிலேட்டடா சிஜிஎல் 2023ல எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ரூல்ஸ் தான் பார்ப்போம். ஒன்ஸ் அந்த ரூல்ஸை மட்டும் நல்லா கிளாரிட்டியா லேர்ன் பண்ணிட்டோம்னா, அப்கமிங்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன சொல்லுவோம்? தமிழ்ல செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல செய்வினை மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட், அதாவது கொடுத்திருந்த சப்ஜெக்ட், நம்ம சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் ஆக்ஷனை என்ன பண்ணாங்க அப்படின்னா அது செய்வினை ஆர் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். இதே பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல செயற்பாட்டு வினை மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் தான், ஆனா அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவாங்க. இதுலயும் சப்ஜெக்ட் சேம் சப்ஜெக்ட், ஆனா என்னன்னா ஆக்ஷனை ரிசீவ் பண்ணாருன்னா இதுதான் செயற்பாட்டு வினை. ஒரு ஆக்ஷனை என்னன்னா சப்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது செய்வினை. அந்த ஆக்ஷனை அந்த சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா அது செயற்பாட்டு வினை. இது நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு என்டையரா புரிஞ்சிடும். இப்ப சிஜிஎல பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்மளுக்கு நிறைய ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் இருக்கும். அது எல்லாமே தேவையில்லை. இந்த ரூல்ஸ் வச்சு நம்மளால என்டையரா என்ன பண்ண முடியும்னா கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இதுதான் நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல எஸ், ஐ எம், ஆர் இது மூணும் பாசிவ் வாய்ஸ்ல எந்த மாதிரி வரும்? பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும். இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஹாஸ் அண்ட் ஹாவ் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பீன் ஆட் பண்ணுவாங்க. இது ஹேடுமே ஆட் ஆகும். இது ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல நார்மலா வரும், ஆனா பாசிவ் வாய்ஸ்ல பீன் ஆட் ஆகும். அதே வாஸ் அண்ட் வேர் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துச்சுன்னா இது பீயிங் சேர்த்து பாசிவ் வாய்ஸ்ல வரும். வில் அண்ட் ஷால் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துச்சுன்னா வில் பி, ஷால் பி அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல வரும். இதுல ஷால் ஹாவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஷால் ஹாவ் பீன் அப்படின்னு வரும். அதே ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐ பாசிவ் வாய்ஸ்ல மீ ஆகும். வி அஸ்ஸா மாறும். ஹி ஹிம்மா மாறும். ஷி ஹெர்ரா மாறும். தே தெம்மா மாறும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். இது வச்சு நம்ம கொஸ்டினே பார்ப்போம். இப்போ நம்மளோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். நம்மளுக்கு என்னன்னா ஆப்ஷன்ல பாசிவ் வாய்ஸை கண்டுபிடி சொல்லிருக்காங்க. அப்ப கொடுத்த கொஸ்டின்ல என்ன இருக்கும்? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும். இந்த கொஸ்டின் 14th July 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்கேன். நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் வந்தாவே இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கும். இது பாசிவ் வாய்ஸ்ல இந்த மாதிரி மாறும்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டா மாறும், இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்டா மாறும். இது பேசிக்ஸ். இது ரூல்ஸ் நம்பர் 1 வச்சுக்கேன். ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னா அங்க நம்ம கிராமர் ரூல்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அது செகண்ட் ரூல்ஸ். இது ரெண்டையும் அப்ளை பண்ணா போதும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கொஸ்டினோட சென்டென்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா the company board of director will announce a financial result at the annual meeting tomorrow அப்படின்னு இருக்குல்ல. இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் பார்த்தோம் கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர், இதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். இதுல ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும்? ஃபினான்சியல் ரிசல்ட். இது என்ன ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட் என்னன்னா சப்ஜெக்டா மாறும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும். அப்ப ஃபினான்சியல் ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஸோ இங்கே ஃபினான்சியல் ரிசல்ட், பட் இங்க கம்பெனி வராது. இங்கே ஃபினான்சியல் ரிசல்ட். அதனால என்ன சி அடிபட்டு மிச்சம் மூணுமே இருக்கும். அடுத்து ரூல்ஸை பார்க்க சொன்னல. ரூல்ஸ்ல என்ன இந்த இடத்துல வில் இருக்கு பாத்தீங்கன்னா, வில் இருக்கும்போது அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல வில் இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல என்ன வரும்? வில் பி அப்படின்னு வரும். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ரூல்ஸ் படி என்னன்னா இங்க பார்த்தோம் பாத்தீங்கன்னா வில் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? வில் பி அப்படின்னு வரும். அதனால என்ன வரும்? இங்க பாருங்க வில் பி அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கதான் இருக்கு வில் பி. இந்த இடத்துல வில் ஹேவ் இருக்கு, இது வராது. இந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? சிம்பிள் தான். நம்ம பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இதை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சலாம். ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆன்சர் டி தான் வரும். ஏன் வரும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வில் இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் படி வில் பி அப்படின்னு வரும். இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வில் பி இருந்தனால ஆன்சர் டைரக்டா டி எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை ஹவ் யூ வில் ஆஸ்க் எவ்ரி ஒன் இஃப் த சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் ரீடிங் த புக் இன் பாசிவ் வாய்ஸ். நம்மளுக்கு கேள்வி என்ன? பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். இப்ப ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் கேட்டாவே 3 ஸ்டெப்ஸ்ல என்னன்னா நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கொடுக்குற சப்ஜெக்டையும் என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்டையும் மாத்துவோம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ரூல்ஸ், அதாவது இந்த கிராமர் ரூல்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அது செகண்டா ஃபாலோ பண்ணணும். தேர்ட் என்ன அப்படின்னா டென்ஸை மாத்திரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறோம், இல்ல பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாத்துறோம் அப்படின்னா இந்த இடத்துல டென்ஸ், இப்ப பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் ரெண்டுலையும் வைக்கணும். இதே பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா பிரசன்ட்ல தான் இருக்கணும், ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல தான் இருக்கணும். இது ஏன் சொல்றேன்னா
நிறைய டைம் நம்ம டென்ஸை மாத்தும் போது கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த 3 ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க, சில்ட்ரன்ஸ் வேர் நாட் ரீடிங் த புக் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல வேர் இருக்கு, வேர் வந்துன்னா பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்னன்னா ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்னன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த 4லுமே என்ன இருக்குன்னா வேர் கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல வரணும். வேர் த புக்ஸ் பீங் ரீட் பை சில்ட்ரன். இந்த இடத்துல என்ன கொஸ்டின்ல நாட் ரீடிங் சொல்றாங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாட்டை காணும், அதனால இது தப்பு. செகண்ட் பாருங்க, வேர் த புக்ஸ் நாட் பீயிங் ரீட் பை சில்ட்ரன், இது கரெக்டா இருக்கு. இருந்தாலும் தேர்ட் பார்ப்போம். வேர் த புக் இல்ல புக்ஸ் இருக்கணும், அதனால இதுமே தப்பு. வேர் த சில்ட்ரன், சில்ட்ரன் கிடையாது, புக்ஸ் வந்து வரணும், அதனால இது இந்த இந்த இதுல மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பார்த்தோம்னா பி தான் வரும். ஏன்னா வேர் த புக்ஸ் நாட் பீயிங் ரீட் பை சில்ட்ரன், இதுதான் கரெக்ட். நான் என்ன சொன்னனோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணி இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ஆன்சர் வந்து பி. மிச்சம் இருக்கிறது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், பி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது பாருங்களேன், செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இது வரைக்கும் நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப என்ன கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. வாஸ் த பேக் பேக்டு பை மேரி அப்படின்னு இருக்குல்ல. இதுல நீங்க நம்ம உன்னிப்பா பார்த்தோம்னா வாஸ் இருக்கு, அதே மாதிரி பேக்டு இருக்கு. இது ரெண்டு எந்த டென்ஸை காமிக்கும், பாஸ்ட் டென்ஸ் காமிக்கும். அப்ப என்னன்னா இது பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் இதுல தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் இருக்கணும். நம்மளுக்கு ஆப்ஷனை பாருங்க, இஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, டூ வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, எய்தர் வாஸ் ஆர் வந்து டிட்டா இருக்கணும். இந்த இடத்துல வாஸ் மேரி பேக் த பேக் வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து கரெக்டா ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கிற மாதிரி இல்ல. டிட் மேரி பேக் த பேக் இது வந்து என்னன்னா ஒரு கொஸ்டினை கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால ஆன்சர் என்ன, டி தான் ஒரு ரெக்கம். ஏன் வாஸ் வராதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். என்ன சொன்னனோ அதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆன்சர் டி. ஏன் ஏ தப்பு அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்கரெக்டா இருக்கு. பி ஏன் தப்பு அப்படின்னா டென்ஸே வந்து தப்பா இருக்கு, இஸ் வந்து வராது. இந்த இடத்துல சியின் தப்பு என்ன, டூ வந்து வராது, இது வந்து இன்கரெக்ட் டென்ஸ். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப பாசிவ் வாய்ஸ்னா கொடுத்த சென்டென்ஸ் எதுல இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்ல ஹூ ஸ்டோல் மை டிக்கெட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ஹூ ஸ்டோல் அது வரும்போது என்ன பாஸ்ட் டென்ஸ்ல வருது. அப்ப நம்மளோட பாசிவ் வாய்ஸ்மே எதுல தான் இருக்கணும்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, வாஸ் ஸ்டோலன், காட் ஸ்டோலன், இங்கே ஸ்டோலன், இங்கேயும் வேர் ஸ்டோலன், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கு. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து மை டிக்கெட்ஸ், இது என்ன ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா சப்ஜெக்டா வந்து பாசிவ் வாய்ஸ்ல வரணும். இந்த இடத்துல மை டிக்கெட் ஸ்டார்டிங்ல இருக்கு, இங்கேயும் மை டிக்கெட்ஸ் இருக்கு, இங்க பை ஹூம் இருக்கு, மை டிக்கெட்ஸ் இருக்கு. அப்ப என்ன நினைப்போம், சி தான் தப்புன்னு நினைச்சு போடுவோம். பட் இது வந்து தப்பு கிடையாது. ஏன் சொல்றேன், இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மை டிக்கெட்ஸ் வாஸ் ஸ்டோலன் பை ஹூம், இது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஏன் தப்பு அப்படின்னா இதுல ஜஸ்ட் மீனிங் பாருங்க, மை டிக்கெட் வாஸ் ஸ்டோலன் பை ஹூம்னா என்ன சொல்றாங்க, என்னோட டிக்கெட் யாரால் திருடப்பட்டது அப்படின்னு வரும். ஆனா நமக்கு கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா யாரு என்னோட டிக்கெட்டை திருடுனது அப்படின்னு வரும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதே சிஏ பாருங்களேன், பை ஹூம் யாரால் என்னோட டிக்கெட் திருடுனது, அதுதான் அந்த இடத்துல வந்து மீன் ஆகும். அப்ப ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். பை ஹூம் வேர் மை டிக்கெட் வந்துன்னா ஸ்டோலன் அப்படின்னு வரும். என்ன சொன்னோம் அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ஆப்ஷன் ஏன் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ளோ இருக்குன்னா மை டிக்கெட்ஸ் தான் வந்து ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்டா வரும். அதே மாதிரி வேர் ஸ்டோலன் வந்து கரெக்டா தான் இருக்கு. பை ஹூம் வந்து என்ன எதுக்கு ரீப்ளேஸ் இருக்குன்னா ஹூக்கு வரும். அதனால பை ஹூம் வேர் மை டிக்கெட் ஸ்டோலன், ஸோ இதுதான் வந்து கரெக்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஜோசப் ஓபன் த பைபிள், இதை நம்ம தமிழ்ல சொல்லணும், ஜோசப் பைபிளை திறந்தார். திறந்தார் ஏன் வருது, அதுல ஓபன், அப்ப பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது நம்மளோட பாசிவ் வாய்ஸ்மே இதுல தான் வரணும், பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரணும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி வரும். த பைபிள் வாஸ் ஓபன் பை வந்து ஜோசப், இது கரெக்டாவே வந்து மீன் ஆகும். பட் மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏ ஏன் வராதுன்னு பார்ப்போமே. த பைபிள் இஸ் பீயிங் ஓபன் பை ஜோசப் அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன சொல்லும், ஜோசப்பால் பைபிள் திறக்கப்படுகிறது. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன, ஜோசப் பைபிளை திறந்தார், அது பாஸ்ட் டென்ஸ்ல வரணும். ஆனா ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால இன்கரெக்ட் வந்து டென்ஸ். ரைட்டா? அதனால இது வந்து தப்பு. செகண்ட் பாருங்க, பியுமே வந்து தப்பு. ஏன்னா ஜோசப் இஸ் ஓப்பனிங் த வந்து பைபிள், ஜோசப் பைபிளை திறக்கிறார். திறக்கிறார் மீன்ஸ் வந்து இப்ப பிரசன்ட் டென்ஸ் வரும். அதனால இதுவுமே வந்து தப்பு. டி பார்த்தோம்னா ஜோசப் ஓப்பன் த பைபிள், ஜோசப் பைபிளை திறக்கிறார் அப்படின்னு வரும். இதுவும் சென்டென்ஸ் அண்ட் வந்துன்னா டென்ஸ் வந்து தப்பா இருக்கு. நம்மளுக்கு தேவையானது என்ன, ஆக்டிவ் ஆர் பேசிவ் வாய்ஸ் இருந்தாலே நம்மளோட 3 ஸ்டெப்ல பார்த்தோம். டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாதுன்னு பார்த்தோம். அதனால என்ன,
இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். மிச்சம் மூணுமே வந்து டென்ஸை வந்து மாத்தி விடுறதுனால ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஷி மைட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ரிசர்ச் பை த டைம் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப ஆல்ரெடி நம்ம ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் வந்தவே 3 ஸ்டெப்ஸ்ல வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சப்ஜெக்டா இருக்கிறது ஆப்ஜெக்டா மாறும், ஆப்ஜெக்டா இருக்கிறது சப்ஜெக்டா மாறும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? கிராமரோட ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். தேர்ட் ஸ்டெப் என்ன? டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடக்கூடாது. இந்த மூணு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட். இதுல ஹர் ரிசர்ச் இது வந்து ஆப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ்ல. அப்ப என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வரும், ஹர் ரிசர்ச் அப்படின்னு வரும். அடுத்து செகண்ட் ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷீ என்ன மாறும்? ஹர்ரா வந்து மாறும். அதே மாதிரி ஹாவ் இருந்துச்சு அப்படின்னா இது ஹாவ் பீன் அப்படின்னு வந்து அட்டாச் ஆகும். எதுக்கு வரும்னா பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் ஆகும். அதனால இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி எங்க வரும்? சீல இருக்கு பாருங்க. ஹர் ரிசர்ச் மைட் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹர் பை த டைம் அப்படின்னு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஹாவே கிடையாது. அடுத்தது ஹேட் இருக்கு, ஹேட் கிடையாது. ஏன்னா நான் டென்ஸ் வந்து மாத்தக்கூடாது, ஹாவ் தான் வரணும். அடுத்து ஹாவ் இருக்கு ஆனா பீன் கிடையாது. அதனால என்ன ஆன்சர் வந்து சி தான் வரும். என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா நான் அகைன் சொன்னால இந்த ரூல்ஸ்குள்ள தான் நம்ம வந்து என்னன்னா எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும்ல. இந்த இடத்துல ஹாவ் இருந்துச்சுனாவே பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது பீன் வந்து ஆட் ஆகும். அதை வச்சு நம்மளால இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Describe how you will tell your parents that Tarshna was laughed at by all their classmates in active voice. நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 3 ஸ்டெப் ப்ராசஸை வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும். இந்த இடத்துல ஹெர் கிளாஸ்மேட்ஸ் இதுதான் இந்த இதுல வந்து ஆப்ஜெக்ட், அப்ப இது வந்து சப்ஜெக்டா வரணும். ஆல் ஹெர் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன? ரூல்ஸ். ரூல்ஸ் படி என்னன்னா நம்மளுக்கு வாஸ் லாஃப்ட் அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லுவோம். இடத்துல தர்ஷனாவை பார்த்து அவளோட கிளாஸ்மேட் எல்லாருமே சிரிச்சாங்கன்னு வரும். அதனால ஆல்கர் கிளாஸ்மேட் லாஃப்ட் அட் தர்ஷனா. ஸோ ஏ தான் வந்து கரெக்டா இருக்கு. செகண்ட் லாஃபிங் அப்படின்னு இருக்கு, அதனால இது வந்து தப்பு. தர்ஷனா அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா வரும், அதனால இதுவுமே வந்து தப்பு. ஆல்கர் கிளாஸ்மேட் வில் பி அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து என்னன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்தது, அதனால என்ன இதுவும் தப்பு. ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் ஒரு ரைட்டா. ஸோ என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட். மிச்சம் இருக்கல இன்கரெக்ட் வெர்பா இருக்கும். அதே மாதிரி இன்கரெக்ட் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தப்பா இருக்கும். இன்கரெக்ட் வெர்பா இருந்தனால கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஆன்சர் ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஷீ இஸ் பில்டிங் அ நியூ ஹவுஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல நியூ ஹவுஸ் தான் என்னன்னா ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் என்ன மாறும்? சப்ஜெக்டா மாறும். ஏன் நியூ ஹவுஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். இஸ் பீயிங் ஏன்னா ஆல்ரெடி பாசிவ் வாய்ஸா இருக்கும்போது பீயிங் வந்து ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்ப நியூ ஹவுஸ் இஸ் பீங் பில்ட் பை ஹர் ஏன்னா ஷீ வந்து ஹெரா மாறும். அதனால ஆன்சர் என்ன ஏ தான். இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து சொல்லிடலாம். ஏன்னா ரூல்ஸ் படி நம்ம ஆல்ரெடி பார்த்துதான் இஸ் ஐ எம் ஆர் ஏதா மாறும்னா ஐஎன்ஜி ஆர் வந்து பீயிங் கூட வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணலாம் பாசிவ் வாய்ஸ்ல. அதே மாதிரி இங்க வந்து சொல்லியிருந்தோம் ஷீ வந்து எதா மாறும் அப்படின்னா ஹெரா மாறும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் சிம்பிள் தான். டிஸ்கிரைப் ஹவ் யூ வில் டெல் எவ்ரி ஒன் தட் மிஸ்டர் அகில் ஓப்பன் த கேட் இன் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் வந்தாவே என்ன இந்த இடத்துல வந்து என்னன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப நம்மளோட பாசிவ் வாய்ஸும் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். இந்த இடத்துல மிஸ்டர் அகில் ஓப்பன் த கேட். இந்த ஓப்பன் த கேட் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட். அப்ப என்ன வரும்? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா வரும். த கேட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்து இது பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் ஓப்பன் பை வந்து மிஸ்டர் அகில். அதனால ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். மிச்சம் மூணுமே வருது. மிஸ்டர் அகில் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேட் பீன் வந்து தேவை கிடையாது. இடத்துல கேட் ஓப்பன் ஜஸ்ட் வந்து என்னன்னா இது சென்டென்ஸுக்கு வந்து ஈக்குவலண்டா இல்ல. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். மிச்சம் இருக்கு எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பேசிக்ஸ் ரூல்ஸ் வச்சு நம்மளால சிஜிஎல் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் கொஸ்டின் கேட்டானா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ இதுலயும் அதே சொல்லியிருக்காங்க. ராகுல் நோஸ் சபாஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல ராகுல் என்ன வரும்? சப்ஜெக்ட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல சபாஸ் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டா வந்து பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப சபாஸ்னு ஆரம்பிக்கும். நாளையும் வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பார்ப்போம்? ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ராகுல் நோஸ் சபாஸ். நோஸ் மீன்ஸ் என்ன ஆகும்? பிரசன்ட் டென்ஸ். அதாவது இப்ப வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் சைல்ட்ஹுட்ல இருந்து ராகுலுக்கு வந்து சபாஸா தெரியும், அது அந்த இடத்துல மீன் ஆகுது. அதனால வரும் இஸ் நோன் டு ராகுல் சின்ஸ் வந்து சைல்ட்ஹுட் வரனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன் ஏ வராதுன்னா சபாஸ் வாஸ் நோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா ஏதோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வரும். சின்ஸ் சைல்ட்ஹுட்ல இருந்து
போன வருஷம் வரைக்கும் சபாஸுக்கு வந்து யாரை தெரிஞ்சிருக்கும், ராகுலுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் ஏ வந்து மீன் ஆகும். ஆனா என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் இப்ப வரைக்குமே சின்ஸ் சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்குமே சபாஸுக்கு வந்து தெரியும். அதனால ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். சின்ன ஒரு டிஃபரன்ஸா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான். மிச்சம் 3 ஏன் வரன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது எல்லாமே ராங்கா இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லயும் பாசிவ் வைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. The company is launching a new product next month அப்படின்னு இருக்குல்ல, ஆல்வேஸ் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி தான் கம்பெனி இது வந்து என்ன சப்ஜெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நியூ ப்ராடக்ட் இது என்ன இருக்கும், ஆப்ஜெக்டா இருக்கும். அப்ப நம்ம ரூல்ஸ் படி என்ன ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும். ஏன் நியூ ப்ராடக்ட் வரும், தேவ வந்து வராது. ஏன்னா இங்கே பாருங்க, ஏன் நியூ ப்ராடக்ட்னு சொல்லும் போது இதுக்கு தேவையில்லாம தேவை வருது. அதனால ஏன் நியூ ப்ராடக்ட் இந்த இடத்துல இஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டென்ஸ் வந்து மாறக்கூடாது. அதனால இஸ் பீயிங் லான்ச்ட் பை த கம்பெனி நெக்ஸ்ட் மந்த். ஏன் இந்த இடத்துல வில் பி வரனா, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டா நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துல இன்னொரு வில் பி அப்படின்னு கொடுத்துட்டு, அதனாலதான் வந்து இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இன்னும் பி தான் ஒரு ரைட்டா. மிச்சம் எல்லாமே ஜஸ்ட் சின்ன சின்ன மிஸ்டேக் தான். பட் நம்மளுக்கு தேவையானது என்ன, ரூல்ஸ் செஞ்சா போதும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இஸ் ஐ எம் ஆர் வர இடத்துல என்ன ஐஎன்ஜி, அப்ப என்னன்னா பீயிங் வந்து ஆட் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பி தான் ஒரு ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். இது நல்லாவே பாத்துங்க, அவங்க ஆக்டிவ்ல கேட்டிருக்காங்களா இல்ல பாசிவ்ல கேட்டிருக்காங்களா, அதை வச்சுதான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். The articles had not been posted by மிஸ்டர் குப்தா அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்னன்னா இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. நம்மளுக்கு கேட்டது என்ன, ஆக்டிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. எதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அது வந்து சேஞ்ச் தான் ஆக போகுது. இடத்துல மிஸ்டர் குப்தா தான் வந்து இந்த இதுல வந்து ஆப்ஜெக்டா இருக்கு. அப்ப என்ன வரும், சப்ஜெக்டா வந்து இது ஆகும். மிஸ்டர் குப்தா அப்படின்னு ஆரம்பிக்கணும், நாலுலையும் சேமா தான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இங்க ஹேட் இருக்குல்ல, ரூல்ஸ்ல ஹேட் படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன டென்ஸ் மாறக்கூடாது, ஹேட் தான் வரும். அதே மாதிரி ஹேட் இருக்கு, ஹேட் நாட் போஸ்டட் த ஆர்டிகல்ஸ். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். இந்த இடத்துல ஹேஸ் வந்து தேவையில்லாது, இங்க ஹேவ் வந்து தேவையில்லாது. ஏன்னா ஹேஸ் ஹேவ் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்றது. அதனால இது வந்து வராது. இந்த இடத்துல ஸ்டில் தேவையில்லாத ஒரு வேர்டு, அதுவுமே தேவை கிடையாது. அதனால ஆன்சர் என்ன வரும், ஏ தான் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ் படி என்ன ஹேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டென்ஸ் மாறாம ஹேட் தான் வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ இதுல என்ன, த ரூலர் ஆஃப் த கம்யூனிட்டி ஹேட் ஆல்ரெடி பாஸ் த டிகிரி அகைன்ஸ்ட் த டிசிஷன் அப்படின்னு இருக்குல்ல, இது எதுல இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, டிசிஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆர்டரை வந்து ரூலர் ஆஃப் த கம்யூனிட்டி ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மீன் ஆகுது. அப்ப இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், இந்த இடத்துல டிகிரி இதுதான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும். இதுதான் ஆப்ஜெக்ட். அப்ப என்ன வரும், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டா வரும். சப்ஜெக்ட் வரும்போது ஏ டிகிரி இது கரெக்டா தான் இருக்கும். ஹேட் வந்து என்ன கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இங்க பாருங்களேன், ஹேட் ஆல்ரெடி இருக்கனால ஹேட் தான் வரணும். ஹேட் வரும்போது நம்மளுக்கு பாசிவ்ல என்ன வரும், பீன் வந்து ஆட் ஆகும். ஏன் பீன் ஆட் ஆகும்னா நம்மளோட ரூல்ஸ் இருக்கு. நம்மளோட ரூல்ஸ் படி இங்க பாருங்க, ஹாஸ் ஆர் ஹாவ் அதே மாதிரி இந்த இடத்துல ஹேட் ஆட் பண்ணிக்கணும். இந்த மூணு வந்தாலும் என்னன்னா பாசிவ் வாய்ஸ்ல வரும்போது பீன் வந்து ஆட் ஆகும். அதனால என்ன, பீன் ஆட் ஆகுறது எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஃபோர்த்ல மட்டும் தான் பீன் இருக்கு, பி இங்க இருக்கு, இந்த இடத்துல இல்லவே இல்லை, இங்கேயும் வந்து இல்லவே இல்லை. அதனால ஆன்சர் டைரக்டா சொல்லலாம், டி தான் ஒரு ஐட்டம். ஜஸ்ட் சிம்பிளான ரூல்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ண போதும் நமக்கு வந்து ஆன்சர் வரும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஏன் டி வரும் அப்படின்னா, a degree had already been passed by the ruler of the community against a decision வரும். இந்த இடத்துல பீன் வந்து மிஸ் ஆயிருக்கு. அடுத்து ஹெல்பிங் வெர்ப் வந்து இன்கரெக்டா இருக்கு. அடுத்து ஹெல்பிங் வெர்ப் இதுலயுமே இன்கரெக்டா இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி இதுதான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் அ கிவன் சென்டென்ஸ் இன் பாசிட்டிவ் வாய்ஸ். ஸோ இதுலயும் பாசிட்டிவ் வாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹி டிடன்ட் ஈட் அ சிங்கிள் மார்சல் ஆஃப் ஃபுட் அட் ஹிஸ் டாட்டர்ஸோட வெட்டிங் இருக்குல்ல, நம்ம பாசிவ் வாய்ஸ்னா அகைன் வந்து அந்த 3 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும். இந்த இடத்துல சிங்கிள் மார்சல் ஆஃப் ஃபுட் அதுதான் அவர் வந்து என்ன சாப்பிடல. அப்ப இதுதான் என்ன ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் என்ன மாறும், சப்ஜெக்டா சேஞ்ச் ஆகும். ஏன் சிங்கிள் மார்சல் ஆஃப் ஃபுட் நாலுமே கரெக்டா தான் இருக்கு. அடுத்து ரூல்ஸ், ரூல்ஸ் படி என்ன, ஹி வந்து என்னன்னா ஹிம்மா வந்து மாறிடும். டிடின் மீன்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன, வாஸ் நாட் ஈட்டன் அப்படின்னு வரணும். இங்க வாஸ் நாட் ஈட்டன், ஆனா இங்க பீயிங் வந்து தேவையில்லாது. ஏன்னா நம்ம எதோ சொல்லும் போது என்ன, ஹி டிடின் ஈட் அ சிங்கிள்னா நடந்து முடிஞ்சதான் சொல்றாங்க, பீயிங் வந்து தேவையில்ல. அப்ப சிங்கிள் மார்சல் ஆஃப் ஃபுட் வாஸ் நாட் ஈட்டன் பை ஹிம் அட் ஹிஸ் டாட்டர்ஸ் வெட்டிங். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து வராது, ஏன்னா இங்க இஸ் இருக்கு தேவையில்லாது, இங்க கேனு இதுன்னு தேவையில்லாது. இங்க ஃபோர்த்ல பீயிங் இருக்கு, அதனால இதுவுமே வராது. ஆன்சர் பி தான் வரும். என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ஆன்சர் வந்து பி தான் வரும். மிச்சம் ஏன் வந்து மூணுமே தப்புன்னு சொல்லிட்டு
இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். இதுலயும் என்னன்னா பாசிவ் வாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. The workers had eaten all the pastries before the day broke அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா அதே தான் 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா மாறும். இதுல ஆல் த பாஸ்ட்ரி. ஸோ இதுதான் என்னன்னா ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் என்ன மாறும்னா சப்ஜெக்டா பாசிவ் வாய்ஸ்ல மாறும். ஆல் த பாஸ்ட்ரின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட செகண்ட் ரூல்ஸ். அதுல த ஒர்க்கர் ஹேட் இருக்கு பாத்தீங்களா? பாசிவ் வாய்ஸ்ல ஹேட் வந்தா என்ன சொல்லுவோம்? ஹேடு, ஹேவ், ஹேஸ் வந்தாவே பீன் வந்து ஆட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அதனால என்ன ஹேட் வந்து வரும், அதோட சேர்த்து பீன் வரும். ஏன் அந்த ஹேட் சேஞ்ச் ஆகக்கூடாது? டென்ஸ் வந்து நம்ம மாத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரூல்ஸையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா ஆல் த பாஸ்ட் ஹேட் பீன் ஈட்டன் பை த ஒர்க்கர்ஸ் பிஃபோர் த டே ப்ரோக் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவாய்க்கான பேசிக்ஸ் ரூல். ஏன்னா சிஜிஎல்ல நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கனால ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் ரைட்டா. ஸோ இதோட என்னன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவாய்ஸ் ரிலேட்டடா சிஜிஎல் 2023 என்னன்னு கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.